எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்கின் ப்ரெப். அதுக்கு நிவ்யா சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், சீக்கிரம் ஸ்கின்னில் வந்து அப்சார்ப் ஆகிடும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்டிக்கினஸோ ஆயிலினஸோ இருக்காது. ஸோ இதை மேக்கப்புக்கு பேஸாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். அதுக்கு வந்து பிஎஸ்சி கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கன்சீலர் எடுத்து அண்டர் ஐஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஐலிட்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகிடும், இல்லை ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். இந்த பிஎஸ்சி கன்சீலரோட ஃபார்முலா வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும், நல்ல பிக்மெண்டேஷனும் இருக்குது. ஸோ க்ரீமியாக இருக்கனால ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் ஷேடு வந்து கேரமல் அப்ளை பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணனாலும் கன்சீலர் மட்டுமே அப்ளை பண்ணலாம். கன்சீலரை வந்து பிஎஸ்சி பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், நேச்சுரல் கவரேஜ் கொடுக்கும். இந்த கன்சீலர் வந்து அண்டர் ஐஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வேறு ஏதாவது பிளெமிஷஸோ இல்லை டாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் வந்து அஃபோர்டபுளான கன்சீலர். இதை நம்ம டெய்லி மேக்கப்புக்கு, ஆஃபீஸ் ஆர் காலேஜ் அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 330 டாஃபி. எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும் என்னோடய ஸ்கின்னில். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப லைட் வெயிட். இந்த ஃபவுண்டேஷன் வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இருந்தாலும் ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ட்ரை இல்லை கேக்கி அந்த மாதிரி ஃபீல் வராது. கடைசியாக பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து வந்து க்ரீம் கான்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த பேலட்டில் இருக்க டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஷேடை விட 2 ஷேட் டார்க்கராக இருக்க கன்சீலர் எடுத்து என்னோடய சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கான்டோர் வந்து எங்கே பண்ணோன்னா சீக் போனுக்கு கீழே இருக்க ஏரியாவில் கான்டோர் பண்ணணும். கான்டோர் வந்து ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸ் வர பண்ணக்கூடாது. இந்த ஐப்ரோஸோட ஆர்ச், அந்த 3/4 ஐப்ரோஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்வர்ட் மோஷனில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பெரிய ஃபோர்ஹெட் இருக்கனால நான் இந்த ஃபேஸோட சைட்ஸு, அதுக்கப்புறம் ஹேர்லைன்ஸ் மேல் என் ஃபேஸோட ஹேர்லைன்ஸ்லேயும் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு வந்து மேப்ளின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அண்டர் ஐ ஏரியாஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டீசோன் ஏரியாவை செட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கும், அப்புறம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எவ்ரிடே வேருக்கு வந்து இந்த காம்பேக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐஷேடோக்கு வந்து இந்த காப்பர் ப்ரௌன் கிளிட்டர் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து ஜாக்லின் ஹில் பேலட் வால்யூம் 2 யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் ட்ரான்சிஷனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர் ஷேடு கொடுக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாகவே கிளிட்டர் ஷேட் கொடுக்குறேன்.
கிளிட்டர் ஷேட் வந்து நல்லா பிக்மெண்டடாக தெரியறதுக்காக நான் ஃபிங்கர்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து ப்ரௌன் ஐ ஷேடோ க்ரீஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கீழே வாட்டர் லைன்லேயும் வந்து ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு நான் மேப்லின் கொலோசல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து லோரியல் பாரிஸ் ப்ரோ ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணி ஐப்ரோஸில் இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணேன். நேச்சுரல் லுக் கிடைக்கும். மஸ்காரா வந்து மேப்லின் ஹைப்பர்கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து லேஷஸ்க்கு வந்து நல்ல வால்யூம் தரும். 1 கோட் அப்ளை பண்ணாலே போதும். டெய்லி வேருக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்காரா. லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணும்போது மஸ்காராவோட டாட் வந்து ஒரு டாட் கீழே பட்டுருச்சு. நான் வந்து க்யூடிப் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறேன். மேக்கப் ரிமூவரை வந்து லைட்டாக க்யூடிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். அடுத்து வந்து லைட்டாக பவுடர் வச்சு அதை செட் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து சுகரோட மினி ப்ளஷ் சால்மன் சூப்பர் ஸ்டார் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பீச் டோன் ப்ளஷ். நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். லைட்டாக சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ஹைலைட்டருக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டி பேக்டு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹைலைட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். நல்லா பிக்மெண்டேஷனாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஸ்கின்னில் வந்து பிளெண்ட் ஆயிரும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இது வந்து ஒரு நல்ல ஹைலைட்டர். லிப்ஸ்டிக் வந்து இந்த ஒரு ப்ளம் ஷேடு வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபார்எவர் 52 பேலட்லேருந்து. இந்த பேலட்டில் இருக்க லிப்ஸ்டிக் வந்து நல்ல க்ரீமியாக பிக்மெண்டடாக இருக்கும். நம்ம 2 கலர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். புது ஷேடு நல்லாயிருக்கும். லிப்ஸ்டிக் மேலே நான் வந்து மிஸ்க்லர் க்ளாஸ் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் என்னோட தீபாவளி மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.